சுபிக்ஷா பதில் சாண்ட்ரா அமைச்சிருக்கலாம் தான் நான் யோசிச்சேன். சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு என்னங்க கிடைக்க போகுது? 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. பிஆர் டீமுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். ரொம்ப அநியாயத்துக்கு தோண போயிட்டு இருக்கீங்க. இன்னமும் உட்காந்து அவங்க பாவம், அவங்க அநியாயம் பண்ணிட்டாங்க, வந்து நீங்க எல்லோ கார்டை கொடுத்துருக்கலாம், நீங்க எப்படி ரெட் கார்டை கொடுப்பீங்க? அன்ஃபேரா? மண்ணாங்கட்டி அன்ஃபேர். நீ உன் மன திருப்திக்கு வேணா அந்த மீமை ரெடி பண்ணி நீயே பாத்துக்கோ போன்ல. ஏன் மக்களுக்கு போடுற? மக்கள் அதெல்லாம் பாக்குற ஐடியாலே கிடையாது. இது நல்லாவே பச்சையா தெரியுது. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரஜிராஜ் தேம்பாவன். அபி வர்சஸ் பிக் பாஸ் ஃபேமிலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அக்கா வணக்கம். அக்கா எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் அக்கா. இன்னைக்கு சண்டே எபிசோட். டிடிஎஃப் டிக்கெட்டை கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு எவிக்ஷன் வேற நடந்திருக்கு நீங்க சொன்ன மாதிரி. ஓகே, இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சுக்கா? அக்கா கிட்ட முதல்ல மேட்டாப்ல கேட்போம். நான் வந்து இது இன்னொரு வகையா சந்தோஷப்படுவேன். ஏன்னா ஒரு 2 சின்ன பொண்ணுங்க, ஒரு பொண்ணு டிக்கெட் ஃபினாலே, இன்னொன்னு பயங்கரமா மக்கள் மத்தியிலயும் சரி, பிபி டீம்லயும் சரி, விஜய் டிவிலயும் அவ்வளவு மரியாதை பண்ணி அமைச்சிருக்காங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் தான். அதெல்லாம் பாராட்டணும். ஏன்னா ஒரு 24 வயசு பொண்ணு, மீடியால சம்பந்தமே லிங்கே இல்லாத ஒரு பொண்ணு, இதுக்கு ட்ரை பண்ணி ஒரு சான்ஸ் கிடைச்சு வந்தா, ஒரு மேடையை யூஸ் பண்ணிக்கணும், அது யூஸ் பண்ணா எப்படி இருக்குன்றதுக்கு உதாரணமா வந்து சுபிக்ஷா இன்னைக்கு இருந்து இந்த சீசனை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டீசெண்டா, எங்கேயுமே தகாத வார்த்தைகளோ தகாத விஷயங்களோ 18+ வாட் எவர் இட் இஸ் எதுவுமே தேவையில்லாம பண்ணாம நீட்டா பண்ணாங்கல்ல, அது வந்து பெரிய விஷயம். அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய பாராட்டு, அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய பாராட்டு. அண்ட் அரோரா, இந்த 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 கம்ப்ளீட் பேக்கேஜ் வந்து இந்த பொண்ணுலாம் போயிடும், இதெல்லாம் 1 வாரம் 2 வாரம் கூட வேஸ்ட்பா அப்படின்னு நினைச்சுன்னு இந்த ஒரு பொண்ணு, ஒரு 5 வாரம் ஒண்ணுமே பண்ணாத ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் ஒரு கம்பேக்கை கொடுத்து ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பக்கம் வந்து கமருதீன் பார்வதியால வர பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணி தைரியமா பேச கத்துக்கிட்டு ஒரு டிக்கெட் ஃபினாலில இத்தனை பேருக்கு நடுவுல ஜெயிச்சது கிரேட். அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் சபரி கூட. சோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சி இன்னைக்கு எபிசோட் நல்லா இருந்ததுங்க ஆக்சுவலி. அப்புறம் நீங்க கேட்கணும்னு நினைச்சதே இன்னைக்கு விஜய் சேவி கேட்டாப்லயே. அதுவும் இருக்கு. மிஸ்டர் விக்கல்ஸ் விக்ரமா, அது நெக்ஸ்ட் வரேன். மிஸ்டர் விக்கல்ஸ் விக்ரம் வந்து ஃப்ராடு, ஈகோ சென்ட்ரிக் மேனியாக்கு, என்னமோ இந்த கோழை, ஒரு செல்ஃபிஷ் ஃப்ராடு, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் போட்டிருந்தாரு. தகுதி இல்லை இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு, அயோக்கியத்தனம் இப்படின்றது. இப்போ அவரு வச்ச ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இதுல இவங்க நம்ம சொல்றதே கேட்க மாட்டாங்க, பேசவே விட மாட்டேங்கிறாங்க, சொல்றதை ஆக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்றாரு. இன்னைக்கு மேடையில நீ என்ன பண்ணிருந்தாலுமே இந்த மாதிரி வார்த்தைங்க வந்து அவங்களுக்கு ஸ்டாம்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றது அவரால ஏன் ஏத்துக்க முடியல? கடைசி வரைக்கும் அதை அக்செப்டே பண்ணல. சோ அப்போ நீ உனக்குன்னு வரும்போது அக்செப்ட் பண்ணாதப்போ இன்னொருத்தவங்களுக்கு குறை சொல்ல கூடாது அப்படின்ற மாதிரிதான் விக்கல்ஸ் விக்ரம பார்த்தேன். அண்ட் ஓகே, நல்லா போச்சு, நல்லாதான் போச்சு. ஹாப்பி நோட்ல போச்சு. நேத்து பரபரப்பா ஒரு விஷயம் போச்சுன்னா ஹாப்பியா நல்ல சுபகாரியம் மாதிரி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நல்லாவே நடந்தது ஆக்சுவலா. ஆமா, இன்னைக்கு ரொம்ப சாந்தமா ஆரம்பிச்சு உள்ள வந்தோன்னா எப்பயும் போல. அண்ட் சில விஷயங்கள் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்ற ஒரு சில விஷயங்களும் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். அதனால அது நம்ம கடைசியா வரும்போது நான் கண்டிப்பா சொல்றேன். கண்டிப்பாக்கா. சோ ஆமா, நிறைய சஸ்பென்ஸ்லாம் இருக்கு, அதை விடாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த சஸ்பென்ஸ் கடைசியில தெரியும் அப்படிங்கறதா. ஓகேக்கா. சோ இன்னைக்கு ஸ்டார்டிங் எடுத்தோன்னே விஜய் சேவி வாராப்ல. இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு நியூ இயரை பத்தியே பேசினாப்ல. பேசிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு ஒவ்வொருத்தட்டையும் எப்பயும் போல ஒரு டாஸ்க் ஒண்ணு கேக்குறாப்ல. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்ததுங்க. ஓகே, ரெகுலரா பண்றது தானே. இதுல வந்து நான் என்ன கேட்டா, நான் ஏன் வந்து இன்னைக்கு இந்த சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா, நேத்து உண்மையாலுமே நம்ம இந்த ரெட் கார்டுன்ற ஒரு விஷயம் நடந்தே ஆகணும், இது வந்து இதுக்கு மேல போனா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, இப்பவும் பார்வதியோட டீம் ஓயாம அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு அன்ஃபேர் எவிக்ஷன், அது எப்படி ரெட் கார்டை கொடுப்பீங்க, அப்போ சபரி பண்ணும் போது பார்வதி கண்ணை உடைக்கும் போது ஏன் ரெட் கார்டை கொடுக்கல? ஏய் அறிவு, அப்பவே உங்களுக்கு எல்லாம் இது தோணலையாடா? அவ வந்து வெள்ள ஐடியா கொடுத்தால பாரு, நீங்க கேட்டிருக்கணும்ல, அவன் என் கண்ணை உடைச்சும் போது அப்ப நீங்க கேட்டிருக்கணும்ல அப்படின்னு அப்ப கொடுத்த ஐடியாவா அப்ப என்ன இப்ப கேட்டுறோம் நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்களா? உன் மூளை இல்லாத முட்டை சொல்லுங்களா? அந்த ஸ்டோரி வேற. இத்தனை பேர் மக்கள் வந்து ரெட் கார்டை கொடுக்கணும்னு உனக்கு சொல்லும் போது ஏன் அவனுக்கு நாங்க சொல்ல மாட்டோம்? ஏன் சபரி என்ன புரியலையே? ஒரு வீட்டுக்கும் போயிட்டு இந்த எலெக்ஷன் டைம்ல பணத்தை கொடுப்பாங்களா, அந்த மாதிரியா கொடுத்து வச்சுட்டு போயிருக்காப்புல? எனக்கு புரியல. ஏங்க அந்த சினாரியோ வேற, இந்த சினாரியோ வேற.
உனக்கு ரெட் கார்டு கொடுக்கணும், கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னா நீங்க அந்த மாதிரி அசிங்கமான ஒரு செயல் பண்ணதுனால நாங்க அதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணோம். சபரிக்குமே நாங்க கேள்வி கேட்டோம். ஆனா அது ரெட் கார்டு ரேஞ்சுக்கு யோசிச்சா கிடையாது. உங்க பிஆர் டீமுக்கு அவ்வளவு மூளை இருந்திருந்தா இது நடக்கும் போது ரெட் கார்டு கொடுங்கன்னு அப்படியே இது பண்ணிருக்க வேண்டியதானே. இப்ப பண்ற பப்ளிசிட்டி அப்ப பண்ண வேண்டியதானே. டூ லேட் தம்பிங்களா, டூ லேட். எனக்கு புரியுது. ஆக்சுவலா மக்கள் என்ன எல்லாரும் கேட்டீங்க, இந்த 13 வாரம் இருந்த காசு அவங்களுக்கு வராதோ அப்படின்னு. ஆக்சுவலா நான் அதை பத்தி கொஞ்சம் இன்னைக்கு ஒரு கோ த்ரூ ஒண்ணு பண்ணேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிரதீப் ரெட் கார்டுல தான் போனாரு. பட் அவருக்கு பேமெண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன்னா அவரு அன்வான்டான விஷயங்கள் எதுவுமே பண்ணாததுனால இல்லைக்கா அவரு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அக்கா அப்ப ட்விட்டர் எல்லாம் போட்டிருந்தாப்லக்கா, சில ட்விட்டர் எல்லாம் மாயா எலிமினேட்டர் சம்திங் ஏதோ ட்விட்டர் எல்லாம் போட்டிருந்தாப்ல அந்த டயத்துல ஒரு 2-3 ட்விட்டர் எல்லாம் போட்டிருந்தாரு. பட் ரொம்ப அகெயின்ஸ்டா அசிங்கமான விஷயங்கள் எதுவும் பண்ணல. பிளஸ் அந்த டைம்ல அவருக்கு வேற மாதிரி சினாரியோ இருந்ததுனால அவரோட பேமெண்ட் ரிலீஸ் ஆச்சுன்னு தான் கேள்விப்பட்டேன். பட் மத்தபடி மதுமிதா எல்லாம் பாத்தீங்கன்னா ரெட் கார்டும் கிடையாது, எலிமினேஷனும் கிடையாது. அவங்க சம்திங் ஒரு சொல்லக்கூடாத அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணதுனால அவங்களுக்கு பேமெண்ட் ரிலீஸ் ஆகல. அவங்க கோர்ட் வரைக்கும் போய் தான் அவங்க பேமெண்ட் வாங்கியிருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு மகத்துக்கு கூட போகலன்னு நினைக்கிறேன். சோ எனக்கு தெரிஞ்சு கமருதீன் பார்வதி ரெட் கார்டுனாலே அக்ரிமெண்ட்லயே இருக்குமாங்க. இது ரூல்ஸ், இது கிராஸ் பண்ணாலே ரெட் கார்டு. அந்த ரெட் கார்டை ஃபேஸ் பண்றீங்கன்னா அதுல இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணணும்னு இருக்கான் அக்ரிமெண்ட்ல. இன்னும் ஓயாம தம்பிங்களா உங்களுக்கு உங்க காசு எல்லாம் கரெக்டா சேரணும்னா மூடிக்கிட்டு ஒழுங்கா இருந்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்கடா. எஸ் எங்க சைட்ல தப்புன்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்டா தப்பு பண்ணா ஒத்துக்க மாட்டீங்கன்னா உங்க மனசாட்சியே இல்லையா உங்களுக்கு? நான் கேக்குறேன். நான் இதுக்கு நடுவுல மிஸ்டர் பிபிடி திவாகர் பிபிடி கிளம்பி வந்துகிட்டாரு. சரியான பைத்தியம். இந்த ஆளுக்கு நான் சொல்லட்டுமா, முழு கதையே தெரிஞ்சிருக்காது, முழு சினாரியோ தெரிஞ்சிருக்காரு, பாத்துருக்க மாட்டாரு. உடனே ஒரு மைக்க தூக்கி பாருக்காகவும் கமருதீனுக்காகவும் சப்போர்ட் பண்றாராம். அது ஒரு கேம். பாரு கமருதீனுக்கு ரெட் கார்டு இதுக்குதாங்க இந்த ஆளும் இந்த மாதிரி ஆளுங்களை பிக் பாஸ் கூப்பிடக்கூடாது. ஒரு 6 வாரம் வச்சிருந்து வேஸ்ட். இப்ப வெளியில போயும் வாய் அடங்கல. பெரிய பிக் பாஸ பத்தி எல்லா ரூல்ஸும் படிச்சு கிழிச்ச இது மாதிரி பேசுவாரு இவரு. நான் தான் சொல்றேனே லூசுன்ட்டேனே. இதுக்கு மேல என்ன பேசுறது இவரை பத்தி? ஆமா இல்ல பார்வதியுமே இப்ப ரீசெண்டா ஸ்டோரி எல்லாம் ஷேர் பண்றதெல்லாம் பாக்குறீங்களா? ஆமா அன்ஃபேர். அதாவது எல்லோ கார்டை கொடுத்துருக்கணுமா, நீ டிசைட் பண்ணாத உனக்கு என்ன கார்டு கொடுக்கணும்ட்டு. நீ அதான் இந்த பொண்ணோட பிரச்சனை என்ன தெரியுமாங்க, அந்த அம்மாக்கு என்ன வேணும்ன்றத அந்த அம்மாவே டிசைட் பண்ணிப்பாங்க. பெரிய பிரிவிலேஜ் கேக்குது மேடம்க்கு. கண்டஸ்டன்ட் தானக்கா, ஷோ ப்ரொடியூசரா, பிக் பாஸ் ஷோ ப்ரொடியூசரா பார்வதி நீங்க கண்டஸ்டன்ட் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு பாக்குறதுக்கு. அதெல்லாம் தவறுங்க, தவறு. என்ன கேட்டா ரெட் கார்டு கொடுத்ததா கரெக்ட். அந்த ஸ்டாண்ட்ல தான் நான் நிப்பேன். கமருதீன் பண்ணது தப்பு, பார்வதி பண்ணது தப்பு. அதுக்காக நான் சாண்ட்ரா நல்லவங்க சூப்பர் தேவதை அதெல்லாம் சொல்லல. சாண்ட்ராவை நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்கேம் தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. அதுக்கு ஒரு வார்த்தை விட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க பிடிச்சி பொல மொம்பெழுத்து டோரை திறந்து இது பண்ணி எட்டி உதச்சு அதை வச்சு கலாச்சி விடிய ஒரு சம்பவத்தை பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் கமருதீனை பார்த்து பயந்தது, பார்வதியை பார்த்து பயந்த வரைக்கும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா எப்போ மேடையில ரெட் கார்டை காமிச்ச பிறகு பாரு சாரி கேட்கும் போதோ, ஓகே கமருதீன் காலில் விழும் போதோ அந்த அம்மா அழுது ஒரு டிராமா பண்ணிச்சுல, அதை நான் நம்ப மாட்டேன். அது டிராமா, அதுதான் டிராமா. நான் நேத்தே சொல்லிட்டேன், இன்னைக்கும் அதான் சொல்றேன், அதுதான் டிராமா. இன்னொன்னு பார்வதி இப்படி வரானு குடுன்னு பாத்ரூம்ல ஒளிஞ்சு அதுக்கப்புறம் அரோரா போயிட்டு உன்னூர்ல சேண்ட்ரா பயப்படாதீங்க வாங்க அப்படின்னும் போது அழுதினே வந்தாங்கல்ல, அதையும் நான் நம்ப மாட்டேன். இப்ப கமருதீனை பார்த்து பயந்தாங்கன்னா ஒரு ரீசன் இருக்கு. நான் இதுதான் சொல்றேன் மறுபடியும். நம்மளா இயற்கையா தூங்குறதுக்கும் நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம மென்டலியா டிஸ்டர்ப்டா இருக்கும் போது டாக்டர் கொடுக்குற மாத்திரை தூங்கறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இன்னொன்னு அது ஒரு பதட்டத்துல ஒரு பேனிக்ல ஒரு டென்ஷன் ஆயிட்டு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு. ஓகேவா? அதுல கமருதீனை பார்த்து பயந்தது கூட என்னால அக்செப்ட் பண்ண முடியும். அடுத்தது பாரு இவங்க சாரி கேட்கும் போது பண்ணதெல்லாம் டிராமா. அந்த டிராமா பண்ணிச்சுன்னு தானே நானும் சொல்றேன். அதை நான் நியாயப்படுத்தவே இல்லை. ஆனா என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், கல்யாணம் ஆனவங்களோ 2 குழந்தைங்களுக்கு அம்மாவோ அது யாரோ ஒருத்தர் ஒரு மனசாட்சியே இல்லாம என்னென்ன தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி எட்டி மிதிச்சிருப்பீங்க. அந்த டோர் போய் தொடையில மாட்டி கூட அத இழுத்து எவ்வளோ பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் ப்ரூட்டல் அட்டாக் இவங்க பண்ணது. இதுக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது. எனக்கு இப்பவும் அடுத்தது எனக்கு என்னன்னா இன்னைக்கு சுபிக்ஷா பதில் சாண்ட்ரா அமைச்சிருக்கலாம் தான் நான் யோசிச்சேன்.
சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு என்னங்க கிடைக்க போகுது? 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆஹ் எனக்கு அது மேட்டர் கிடையாது. ஒரு உம் 3 பேத்துக்குள்ள ஒரு பிரச்சனை. உம் அங்க ஒரு விஷயம் சம்பவம் நடந்திருக்கு. உம் அது என்ன ஏதுன்னு விசாரிச்சு பேசுறதானே. இப்ப நான் மட்டும் பேசினா பரவாயில்ல. ஊர் உலகமே ரெட் கார்டு கொடுக்கணும்னு கேட்டிருக்கு. உம் அப்போ நியாயத்தை தானே பேசணும். சோ ஆமா. நான் வந்து அதுதான் யோசிச்சேன். 1. 2வது பிஆர் டீமுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். ரொம்ப அநியாயத்துக்கு துணை போயிட்டு இருக்கீங்க. இன்னமும் உட்காந்து அவங்க பாவம், அவங்க அநியாயம் பண்ணிட்டாங்க. வந்து நீங்க எல்லோ கார்டை கொடுத்துருக்கலாம். நீங்க எப்படி ரெட் கார்டை கொடுப்பீங்க? அன்ஃபேரா? மண்ணாங்கட்டி அன்ஃபேர். நீ உன் மன திருப்திக்கு வேணா அந்த மீமை ரெடி பண்ணி நீயே பாத்துக்கோ போன்ல. ஏன் மக்களுக்கு போடுற? மக்கள் அதெல்லாம் பாக்குற ஐடியாலே கிடையாது. இது நல்லாவே உம் பச்சையா தெரியுது. நீ உம் தான் பண்ற வேலைன்ட்டு. இது என்ன அசியம் எனக்கு புரியலையே. ஆஹ் இல்லக்கா, எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சு நிறைய கமுர்தன் கூடங்க, நான் கமுர்தனை கூட சூப்பர் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஆளுக்கு கூட நான் ஒரு கன்சிடர் பண்ணுவேன். பார்வதியில நான் கன்சிடரே பண்ண மாட்டேன். நேத்து விஜய் சேதுபதி சொன்னாரு, உங்களோட பிரச்சனைக்கு அவர் பேசுறது உங்களுக்கு தேவை, கரெக்ட்னு தோணுச்சு, நீங்க சப்போர்ட் பண்ணீங்க. நிறுத்தல அவரை எங்கேயுமே. நினைச்சிருந்தா கமுர்தன் அவ்வளவு வார்த்தைகளை விடவும் ஸ்டாப் பண்ணிருக்கலாம்ல. ஆமா. நீ விடல. உனக்கு அது சாதகமா இருக்குன்னு உடனே நீ ஹெல்ப் பண்ணு. இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி கொளுத்தி விட்ட. நான் ஒண்ணு இங்க என்ன தெரியுமாங்க, கமுர்தன் வந்து இஸ் a ராங் சாய்ஸ். பார்ட்னரை சூஸ் பண்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமாங்க. பார்ட்னரோ ஃப்ரெண்டோ ஹூவர் இட் இஸ், கவனமா இருக்கணும். எனக்கு எனக்கு என்ன சொல்ல தெரியல. அது ரொம்ப தவறு. அது பிபிடி வந்து நான் இப்பவே சொல்லிட்டேன். நீங்க என்ன வேணா கமெண்ட்ல என்ன கலாச்சுக்கோங்க. அந்த ஆள் ஒரு லூசு. அந்த ஆள் எபிசோட கூட முழுசா பாத்துருக்க மாட்டேன், எதுவும் பண்ணிட மாட்டேன். இந்த மாதிரி ரீல்ஸ்ல வரதை வச்சு பாருக்காக நான் குரல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பாருக்காக வந்து அது லூஸ் மாதிரி குரல் கொடுத்துன்னு இருக்கிறாரு. அவரை யாராவது இந்த மாதிரி உட்காந்து அசிங்க அசிங்கமா பேர் எட்டு சும்மா விட்டுருப்பாரு. வலாடி நார்மலா கலாச்சதுக்கே வினோத்தை வந்து என்ன அட்டாக் பண்றான், என்ன வச்சு ஃபேம் ஆகுறான் அப்படின்னாரு. இப்ப இதெல்லாம் பண்ணீங்கன்னா இவர் சும்மா இருந்திருப்பாரா? எனக்கு புரியலையே. உங்க வீட்டு அக்கா தங்கச்சிக்கு, உங்க அம்மாக்கு, உங்க பொண்ணுக்கு நடந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? என்னங்க இது? இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாதுங்க. சப்போர்ட்டே பண்ணக்கூடாது. நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் இதுக்கெல்லாம் உட்காந்துட்டு. சும்மா வேற வேலை வெட்டி கிடையாது இந்த ஆளுக்கெல்லாம் உட்காந்துட்டு. தண்ணி படத்துக்கிட்ட யாரு மைக்க நீட்டாங்களோ அவங்கள போய் முதல்ல உதைக்க எனக்கு அப்படிங்கறதா. சும்மா சும்மா டைம் வேஸ்ட். அவங்களே தான் உதைக்கணும். வேற யாரும் இல்ல, நம்ம நண்பர்கள் தான் எல்லாம் அப்படிங்கறத. ஓகே நெக்ஸ்ட்கா. அது நண்பர்கள்னா அதுல நானும் தான் வருவேன். மீடியானா எல்லாரும் தான். ஓகே ஏகா. சோ நெக்ஸ்ட் நான் உங்ககிட்ட கேக்குறது, இன்னைக்கு சபரி அதாவது யாருக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த 2026 கேட்டு எல்லாரும் சபரிக்கு கல்யாணம் அப்படிங்கறத பேசுறாங்க. நீங்க என்னக்கா சொல்றீங்க? சபரிக்கு கல்யாணம் வேணுங்கிறாங்க. அவர் சொல்றதா நானும் சொல்றேன். கல்யாணம்ன்றது வலுக்கட்டாயம் பண்ணி நீ பண்ணியே ஆகணும்ன்றதா கிடையாது. இப்போ ஒண்ணு நடந்தது இல்ல. இப்ப எல்லாரும் என்ன சொல்றீங்க கடைசியில? பாரு பேச்சை கேட்டு இவன் வாழ்க்கையும் நாசம் பண்ணிட்டான் அப்படின்றீங்கல்ல. அந்த மாதிரி சபரி கல்யாணம் பண்றது அவருக்கு பிடிச்சி, ஆப்போசிட்ல அந்த பொண்ணுக்கும் சபரியை பிடிச்சி, வெறும் அழகு விஷயம் கிடையாது. மனசுன்னு ஒண்ணு இருக்கு, குணம்னு ஒண்ணு இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, எல்லாமே இருக்குல்ல. அவருக்கு எப்ப பிடிச்சிருக்கோ அவர் சந்தோஷமா பண்ணிக்கிட்டோன்றது. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் சபரி கிட்ட சொன்னது, எல்லா வாட்டியும் நீ எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்காது. உலகத்துல எல்லாருக்குமே நம்மள பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி இருக்கவே வாழவே முடியாது. அப்படின்னா நம்ம போலியா வாழ்றோம்னு அர்த்தம். நம்மள புரிஞ்சுக்கிறவன் புரிஞ்சுக்க போறான், புரியாதவன் அவனோட லாஸ். அது அவனுக்கு தான் லாஸ். இன்னைக்கு அரோராக்கு மேல அந்த டிக்கெட் ஃபினாலே காமிக்கும் போது கூட சபரி கத்துனது, விசில் அடிச்சதெல்லாம் நான் மனசார சந்தோஷப்பட்டேன். அந்த ஆள் நடிக்கல, அவன் சந்தோஷம் தான் பட்டான். சோ என்ன கேட்டா சபரி இஸ் a good human being. விஜய் சேதுபதி சொன்னது கரெக்ட் பாயிண்ட். அதை ஃபாலோ பண்ணாலே போதும். அண்ட் திவ்யா கிட்ட இருக்கிறது என்னன்னா, திவ்யா பயங்கர போல்டு, பயங்கரமான தைரியமானவ, பயப்பட மாட்டா, எல்லாம் பண்ணுவா. ஆனா ஒரே ஒரு விஷயம், ரிசீவ் பண்ணு. இன்னொருத்தவங்க பேசுறது ரிசீவ் பண்ணிக்கோ. பரவாயில்ல, அவங்க மேல தப்பே இருந்தாலும் பரவாயில்ல, அதை ரிசீவ் பண்ணிக்கோ. அப்போ நீ ஒருத்தவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து பேச விடுற அப்படின்ற ஒரு குவாலிட்டி தான். அதுவும் ஒரு நல்ல குவாலிட்டி தான். சோ அதை வளர்த்துக்கணும். இனிமே அதே மாதிரி விக்ரம் எப்படி தெரியுமாங்க, அவர் வந்து எப்படி பண்றாருன்னா, நான் பண்ணாலே அது பெர்ஃபெக்ட் தான். நான் ஃப்ராடுன்னு சொன்னா கூட என்ன இப்போ இது நான் அது என்ன மாதிரி மனநிலையில சொல்லியிருப்பேன், அதை புரிஞ்சுக்க மாட்டீங்களான்னா, தம்பி என்ன மனநிலையா வேணா இருக்கலாம். இப்ப வினோத் கிட்ட தான் நானும் கேக்குறேன். அப்போ பாருவும் கமருதுனும் சாண்ட்ரா பேசினதுல ஓகேவா, பண்ணதெல்லாம் ஓகே? அப்ப அவங்க மனநிலைய கருதி அவங்களை விட்டுடலாமா? என்னங்க இது? தவறுனா தவறுதான். சோ விக்ரமுமே அந்த மிஸ்டேக் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு விஷயம் பண்ணிருக்க அப்படின்னா, நீ வந்து என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ற, என்ன ஏதுன்ற நீயும் கன்சிடர் பண்ணணும். அது இல்லைன்னா சபையில கொண்டு வந்து உங்ககிட்ட அவர் சொல்லணும் அவசியம் கிடையாது. உன்ன அந்த கேள்வி கேட்டு உனக்கு அந்த விஷயம் புரிய வைக்கிறாருன்னா, எஸ் உன் சைட்ல மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். சோ அது மாத்திக்கணும். 2வது அரோரா லைஃப் இனிமே சீரியஸா எடுத்துக்கணும்.
ஆமா ரொம்ப இவ்வளவு வந்து பெரிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டில எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியே வேணாம், எனக்கு வீட்டுக்கு அமிச்சா கூட ஓகே நான் பணத்துக்காக ஓகே, எல்லாருமே பண கஷ்டத்துல இருக்கிறவங்க அதை கூட விடுங்க. ஆனா இந்த வீட்டை சீரியஸாவே எடுத்துக்காத ஒரு பொண்ணு இந்த வீடு அந்த பொண்ணுக்கு இவ்வளவு அள்ளி கொடுக்கும் போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தா அதை சீரியஸா எடுத்துக்கணும், லைஃபை இனிமே ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணணுன்றது நான் அந்த பொண்ணுக்கு சொல்றேன். ஆமா ஆமா சாண்ட்ராக்கு நான் என்ன சொல்றேன்னா, ம். போதும் நீங்க நடிக்காதீங்க. ட்ராமா போட்டது, ரொம்ப நடிக்கிறீங்க, பாவம் மாதிரி நடிக்கிறது பச்சையா தெரியுது, தயவுசெய்து அது மாதிரி நடிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஆமா. இது ஆனா இதுவும் எனக்கு பசங்க பார்த்து கத்துப்பாங்க, இதுவும் உங்க பசங்க பார்த்து கத்துப்பாங்க. இது அவங்க வந்து பெருசாகும் போது நம்ம அம்மா இப்படித்தானே இருந்தாங்கன்னு குழந்தைங்க பார்க்க பார்க்க என்ன ஆகும், குழந்தைங்க ஆப்வியஸா உள்வாங்கிக்கும் அந்த குணத்தை கூட. சோ அதே ஆமா தானே அந்த குழந்தைங்க பெருசாகி பிரதிபலிப்பாங்க. சோ வேணாம், இந்த கோழையா இருக்கிறது, பயப்படுறது, அப்புறம் பயந்த மாதிரி அழுகுற மாதிரி டிராமா பண்றது, இதெல்லாம் வேண்டாம். அப்புறம் இன்னைக்கு விக்கல் சீக்கிரம் வந்து வினோத்துக்கு கொடுத்த ஒரு அட்வைஸ் செம்மையா இருந்துச்சுக்கா. அதாவது இங்க நான் சரி அப்படின்னு மட்டும், அதாவது உங்களை வந்து வேற யாரும் கெடுத்துருவாங்க, நீங்க பயந்துகிட்டு உங்களை நீங்களே கெடுத்துக்காதீங்க, உங்களை யாராலையும் கெடுக்க முடியாது, நீங்க கரெக்ட் நினைக்கும் போது அவங்க இல்லங்க, அவருக்கு ஒரு பயம், எனக்கு கிட்ட பேர் உருவாக்குறாங்களோ, எனக்கு ஸ்டாம்ப் பண்றாங்களோ அப்படின்னு அவர் பயந்துட்டு பேனிக்ல தான் நிறைய விஷயம் பண்றாரு. நான் அவருக்கும் அதான் சொல்றேன், உங்களை இன்னொருத்தர் உங்களை தாண்டி உங்களை அட்டாக் பண்ணவே முடியாது. ஒரே வார்த்தை, என்னை பத்தி எனக்கு தெரியும், மிஞ்சி போனா என் குடும்பம், என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்களுக்கு என்னை பத்தி தெரியும், சொன்னா சொல்லிட்டு போ, என் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும். அதே மாதிரிதான் இந்த ஷோலையும் சொல்றேன், மக்கள் பாக்குறவங்களுக்கு நான் என்ன பண்றேன்னு தெரியும்ல, பரவாயில்ல, இதுதான் நீ என்ன நினைக்கிறியா பேசிட்டு போ, என்னால ஒரு தடவை 2 தடவை தான் சொல்ல முடியும், அதுவே புடிச்சிட்டு நிக்க கூடாது. அந்த பயத்தை மட்டும் அவர் எடுத்துட்டாருனாலே அவர் வந்து சூப்பர். சுபிக்ஷா 24 வயசுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியை பார்க்கணும், சூப்பர். அதே நேரத்துல ரொம்ப பர்ஃபெக்டாவும் இருக்க தேவையில்ல லைஃப்ல. எல்லாமே இப்ப வீட மியூசியம் மாதிரி வச்சுக்க முடியாதுல்ல, வீடு தானே, கிளீனா வச்சுக்கலாம், ஆனா மியூசியம் மாதிரி வச்சுக்கவும் முடியாது, லைப்ரரி மாதிரி வாய மூடிட்டும் இருக்க முடியாது. வீடுன்றது வீடு, பிளஸ் மைனஸ் எல்லாமே இருக்கும். சோ அதுக்கேத்த மாதிரி ரொம்ப மைன்யூட்டான விஷயங்கள் தான் வந்து சுபிக்ஷா மாத்திக்கணும் தவிர்த்து, மத்தபடி நம்ம ஒரு டாப் 5 நினைச்சோம்ல, அது வந்து கொஞ்சம் பயங்கரமா அப்படி மாறி வேற மாதிரி ஒரு டாப் 7 வந்து இன்னைக்கு நான் பார்த்தேன். அதுல சுபிக்ஷா எலிமினேட் ஆகி ஒரு டாப் 6. இந்த டாப் 6ல நான் எதிர்பார்க்கறது சாண்ட்ரா வெளியில வந்துடணும்ன்றது என்னோட எண்ணம். இன்னொரு சர்ப்ரைஸான விஷயத்த இப்பவே சொல்லிடுறேன், மேபி மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு விஹானா வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. 3 லட்சம் ரூபாய் பணப்பெட்டி உள்ள போயிருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் மனசார யாரும் அதை தொடல இந்த சென்ஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டல 6 கண்டஸ்டன்ட்ல. நாளைக்கு பிரவீன் போறார் உள்ள, பணம் அதிகரிக்கும், அது நாளான்னைக்கு தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா இன்னைக்கு இருக்கிறத நாளைக்கு என்ன பார்க்க போறோம்னா, விஹானா 3 லட்சம் ரூபாய் பணம் இப்ப வரைக்கும் யாரும் தொடலன்றது ஒரு நியூஸ். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் கடவுளை வேண்டிக்கிறேன், வினோத் தொடக்கூடாது. ஏன் அப்படின்னா மக்களுக்கும் தெரியும் நீங்க எல்லாம் எப்படி அவர் என்ஜாய் பண்றீங்க, அவர் எவ்வளவு நல்ல மனிதர், அவருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அவர் லைஃப்ல ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வின் அப்படின்றது என் மனசுக்கு தோன்றது ஒரு விஷயம். சோ பணப்பெட்டியை தொடக்கூடாது அப்படின்றது. இப்போ நிறைய பேர் வந்து இன்னொரு டாஸ்க் போச்சு பாத்தீங்களா, இவங்க இதுக்கு மேல இவங்களுக்கு டைட்டில் எல்லாம் கிடைக்காது, பணப்பெட்டியை தூக்கிடணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் போச்சு. அதுல மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா விக்ரம் பேரை தான் சொன்னாங்க. கனி போன பிறகு கேம் டவுன் ஆயிடுச்சு, இவர் அதனால வந்து டைட்டிலுக்காக வளர்ற மாதிரி இல்ல, சோ பணத்தை எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்றதுனால. அதனால எனக்கு இப்போ விக்ரம் மேலயும் டவுட் வருது, விக்ரமா சபரியா இல்ல வந்து சாண்ட்ராவா அப்படின்ற ஒரு விஷயம் போகுது. இன்னொன்னு என்னன்னா, இந்த வாரம் சப்போஸ் பணத்தை யாருமே தூக்கலன்னா எலிமினேஷன் நடக்குது. அப்படியா? ஆமா, ஒண்ணு பணப்பெட்டி தூக்கிடணும், தூக்கலனா எலிமினேஷன் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் சாண்ட்ரா அவுட். போதுங்க சாண்ட்ரா. எங்க என்ன கேட்டிருந்தா சாண்ட்ரா இருக்கிற இடத்துல கனி இருந்திருக்கணுங்க, கனி இருந்திருக்கணுங்க. ஐயோ செம்மையா இருந்திருக்கோங்க, வேற மாதிரி இருந்திருக்கோங்க கனி தெரிவு இருந்திருந்தா. ஓகே, சாண்ட்ரா இருந்ததுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா 2 தற்கூரி வெளில போயிடுச்சு. அவங்களோட இது எல்லாமே அவங்களோட அந்த டேலண்ட் தான், டேலண்ட் எல்லாம் அந்த பிரதர் அப்படின்றது. இது கனி இருந்தா எதுவுமே கிடைச்சிட்டு இருக்காதுங்கிறதா. ஆமா, இன்னும் எனக்கு என்னன்னா, பாருவோட இன்னொரு இவ்வளோ தலைக்குறைவா இறந்து ஒரு ப்ரூட்டல் அட்டாக் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம பார்க்காம இருந்திருப்போம். இந்த விஷயத்தினால பார்த்தோம்னா கமருதனுக்கு சப்போர்ட் பண்ணல, கமருதனையும் சேர்த்து தான் சொல்றேன், கமருதன் பாருங்க சேர்த்து தான் சொல்றேன்.
சோ என்னோட ஆசை என்னன்னா சாண்ட்ராக்கு பதில் கனித்தீர் இருந்திருக்கணும்ன்றதுதான். பயங்கர கேப்பபிளான ஒரு கண்டஸ்டன்ட், எல்லாத்துக்குமே தகுதியான ஒரு கண்டஸ்டன்ட். சோ அது நான் ரொம்ப ஹர்ட்டா ஃபீல் பண்றேன். சோ நான் எதிர்பார்க்கறது சாண்ட்ரா ஒண்ணு பெட்டிய தூக்கு, பண கஷ்டம்ன்ற, இல்லையா எலிமினேட் பண்ணி விட்டுருங்கன்ற, ப்ளீஸ் டாப் 5க்கு எடுத்துட்டு வந்து அது 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 பண்ணாதீங்க அப்படின்றது ஒரு என்னோட ஒரு யோசனை. அது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா அரோரா வந்து இப்ப டிக்கெட் டு ஃபினாலே வாங்கிடுச்சு. ஆமா. சோ இந்த இடத்துல வந்து ஒருத்தர் அரோராக்கு சொன்னாங்க, திவ்யா சொன்னாங்க. சோ நான் என்ன சொல்றேன்னா, நீயும் பணப்பெட்டி எடுக்காத, பண கஷ்டம் இருக்கு. ஆனா நீ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த பண்ணி சபரியும் உன் கூட இருந்து உனக்கு அவன் விட்டு கொடுத்து அந்த சூழ்நிலையை புரிஞ்சு அவன் வெளியில வந்தா கூட வெளியில வராத, நீ ஜெயிக்கணும்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணி உனக்கு அது வந்திருக்குல்ல. சோ அது பண்ணாத, டாப் 5 போய் உட்காரு. நீ அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு ஒரு பொண்ணு தவம் இருந்திருக்கு. ஆனா எங்கேயோ இருக்கிற ஒரு பாசிட்டிவ் பவர் உன்னை தூக்கிட்டு வந்து இவ்வளவு தூரம் விட்டுருக்கு அப்படின்னா ஒரு ரீசன் இல்லாம இருக்காது. ஆமா, கண்டிப்பா. சோ அந்த பொண்ணுமே வந்து பணப்பெட்டியை தொடக்கூடாது, சபரியும் தொடக்கூடாது. எனக்கு சபரி டாப் 2ல இருக்கணும்னு ஆசை. திவ்யா இருந்தாலும் எனக்கு ஓகே, திவ்யாவும் தொடக்கூடாது, திவ்யாவும் வரணும் டாப் 5. ஏங்க நேத்து ஒண்ணும் இல்ல, திவ்யா எல்லாருக்குமே இந்த வீட்டுல ஃபிளாஸ் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி எவ்வளவு கம்பீரமா விளையாடுறாங்கன்ற ஒரு திவ்யா எல்லாம் சூப்பர் பிளேயர், நல்ல நைஸ் பிளேயர். அப்ப எடுத்தா சாண்ட்ரா மட்டும் தான் எடுக்க முடியும், வேற யாருமே எடுக்க முடியாது. எனக்கு ஏன்னா சாண்ட்ரா இருக்க வேணாம், அதனால சாண்ட்ரா எடுத்துட்டு போட்டுன்ற. வெறும் கையா போறதுக்கு அட்லீஸ்ட் பணம் எடுத்துட்டு போய் அவங்க ஃபேமிலிக்கு ஃபைனான்சியலா ஹெல்ப் பண்ணட்டோன்ற. புரியுது. இந்த வாட்டி வந்து ஆமா இப்ப 3 லட்சம் வைக்கிறாங்கன்னா அது இப்ப வச்ச உடனே அந்த ரொட்டேஷன்ல வச்சு போடியம்ல வைப்பாங்களா, இல்லன்னா போனாட்டி போய் ஓடி போய் எடுக்கிற மாதிரி வைப்பாங்களா? ஏன்னா போனாட்டி ஓடி போய் எல்லாம் எடுத்து வந்தாங்க. அது எனக்கு தெரியாது. அது போன வருஷம் பயங்கர சென்சேஷனலா இருந்தது. அப்ப ஜாக்லின் அவுட் ஆனது நமக்கு எப்படி இருந்தது, ஜாக் அவுட் ஆவான்னு நம்ம எதிர்பார்த்தோமோ 1 செகண்ட் 1.5 செகண்ட்ல. அதே மாதிரி பவித்ரா எவ்வளவு கெத்தா ஓடி போய் ஒரு சிங்கப்பெண்ணை மூமெண்ட்டை கிரியேட் பண்ணது. அதே மாதிரி நம்ம சவுண்டு ஓடி போயிட்டு அது ஸ்மார்ட் மூவ், தட் இஸ் a ஸ்மார்ட் மூவ். எல்லாரும் கலாச்சாங்க, பட் தட்ஸ் a ஸ்மார்ட் மூவ். போய் பணப்பெட்டி வச்சிருந்தா சவுண்ட் அவுட், நடுவுலயே ஓடி வந்ததும் ஒரு திறமைதான். ஓகே, சோ அந்த மாதிரி அது பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது போன வாட்டி. இந்த வாட்டி சும்மா ஒரு போடியம்ல வச்சு ஒரு கண்டஸ்டன்ட் உள்ள அமிச்சு ஒரு ஒரு மாதிரி ஒரு தூண்டுதலை கொடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட கொடுத்து தூக்க வைக்கிறாங்களா இல்ல இந்த மாதிரி பண்றாங்களான்றது அது நம்ம நாளைக்கு பார்ப்போம். மத்தபடி வியானா உள்ள போனது 3 லட்சம் உள்ள போனது எனக்கு தெரிஞ்சது, நான் சொல்லிட்டேன். ஓகேக்கா, அதான் அப்ப பணப்பெட்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதனால ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கண்டிப்பா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் விஜய் சேதுபதி இன்னொன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வந்து அரோராக்கு அழகா அந்த ஒரு மாதிரி காமிக் ஸ்டைல்ல போட்டோஸ் எல்லாம் ரெடி பண்ணி கட் அவுட்லாம் வச்சு 3 முகம் இருக்கிற போட்டோஸ் ரெடி பண்ணி அண்ட் வந்து அது என்ன காமிக்ல வந்து அந்த டாஸ்கோட போட்டோஸ் எல்லாம் வச்சு ஆமா கிப்லி ஆர்ட் ஆகாது, கிப்லி ஆர்ட் தானே, ஆமா சம்திங் அந்த மாதிரி போட்டு விஜய் சேதுபதி வந்து அது கொடுத்த உடனே அரோராக்கு இருந்த சந்தோஷம் அண்ட் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கிட்ட அவர் பேசினதா இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பரா இருந்தது. அண்ட் சுபிக்ஷாவை நல்ல மரியாதை பண்ணி அமைச்சாங்க, சூப்பர் மரியாதை பண்ணி அமைச்சாங்க, அதெல்லாம் சூப்பரா இருந்தது. சோ வாழ்த்துக்கள் சுபிக்ஷாவோட லைஃப்க்கு வந்து வாழ்த்துக்கள். சாண்ட்ரா போய் சுபிக்ஷா இருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டு, அவ்வளவுதான். ஆமா ஏக்கா விஜய் சேது இன்னைக்கு உள்ள வந்து பேசுனதெல்லாம் நல்லா இருந்துச்சுல, உள்ள வந்து அரோரா கூட பேசுனது, அப்புறம் உள்ள வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து ஒவ்வொருத்தரை பத்தி கேட்டு இப்ப திவ்யா பத்தி கேட்க அப்ப கூட திவ்யா கிட்ட எல்லாரும் உட்காரணுமா நான் நிக்கணுமா அப்படின்னும் போது கூட திவ்யா, ஆனா இன்னைக்கு ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமாங்க, விக்ரம் அவங்களோட விஷயத்த அட்ரஸ் பண்ணும் போது கூட எல்லாம் அட்ரஸ் பண்ணும் போது கூட எல்லாத்துக்குமே சரி சார் ஓகே சார் புரிஞ்சிச்சு சார் நான் ஷார்ட்டா பேசுறேன் ஒரு புரிதலுக்கு வருது அந்த பொண்ணு திவ்யா, which is a good change. எனக்கு விக்ரம் பண்ணதான் ஷாக்கா இருந்தது. ஏன்டா நீ அவ சொல்ற பேச்சு கேட்க மாட்டா, அக்செப்டன்ஸ் இல்லன்னு தான் நீ இவ்வளவு வார்த்தை பேசுனன்ற, ஆனா உனக்கே ஒரு பொறுமை கிடையாது. விஜய் சேதுபதி சொல்றது நீ அக்செப்டே கடைசி வரைக்கும் பண்ணல. ஆமா வினோத் சொல்றாரு அப்ப கூட, நீ இவ்வளவு பெரிய பப்ளிக்ல என்ன வார்த்தை யூஸ் பண்றோன்றது அவங்களுக்கு தப்பா தெரிஞ்சிருக்கும், அது சொல்றாங்க. நீ அந்த வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ணிருக்க கூடாது. என்ன மாதிரி மனநிலையா இருந்தாலுமே அப்போ என்ன அந்த மனநிலையை யோசிச்சுட்டாலே பாரூக் அமர்தன் பண்ணது தப்பு இல்லைன்னு ஆயிடும். ஏன்னா அவங்க மனநிலைக்கு அவங்க பாதிச்சிருக்காங்க, அதனால சாண்ட்ரா அவளை திட்டிருக்காங்க, 8 வச்சிட்டாங்கன்னு அதை நியாயப்படுத்த முடியும்ல. ஆமா ஆனா அது ஒரு இப்படி வந்து பார்த்தோம்னா அது நியாயம் கிடையாது, அது அதர்மம், அநியாயம். அதனால நீ யூஸ் பண்ண வார்த்தைகளும் அநியாயம் தான், நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பாரு உனக்கே அக்செப்டன்ஸ் கிடையாது, இன்னொருத்தர் மேல நீ எப்படி குற்றச்சாட்டு வைக்க முடியும்? ஆமா அவர் இன்னொன்னு என்ன சொன்னார்னா, உங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்குன்னு போது அவங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, நீ அதை இறங்கி அதை கொலாப்ஸ் பண்ண முடியாது இல்லைங்க. இப்ப ஒண்ணும் கிடையாது, பாரு கமருதனோட பிரச்சனை, அதே அவங்க பேச வரும்போது சாண்ட்ராவும் பேசலையே. ஆமா
ஏன்னா அந்த நேரத்துல அவங்க என்ன பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு பேச இஷ்டம் கிடையாது. ம். அது நான் நேத்துன்னு மட்டும் சொல்ல, பொதுவாவே அவன் ஃப்ராடுன்னு சொன்னான்ல கமருதீன் டைனிங் ம். டேபிள் கிட்ட. ஆமா. அப்பவுமே அக்கா சாரி கேக்குறேன், நான் பாரு சொன்னாதான் சாரி கேட்கறேன் வரேன்னு சொல்லும் போதே அவங்க காதை பொத்திட்டு ஏச்சு போனாங்க. ஆ. சோ ஒரு சூழ்நிலை சண்டையில நீ பேசிதான் ஆகணும்னு யாரையும் வலியுறுத்த முடியாதுன்றது என்னோட ஒப்பீனியன். ஆமா. ஏக்கா அப்படி இல்லக்கா. எனக்கு என்னன்னா, வினோத்தையும் அரோரா சொன்னாப்ல. அவரு நெறைய பொய் சொல்றாரு அப்படின்லாம் அரோரா சொன்னாப்ல. ஆனா வினோத் எதுவுமே பெருசா எடுத்துக்கலையே இப்ப இந்த வாட்டி. ஆமா ஆமா இல்லங்க, நிறைய இடத்துல வினோத் என்ன பண்ணிருக்காருன்னா, அவரும் ஒரு ஒரு விஷயத்த என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து திவ்யா 7:30ன்னு சொன்னாங்கல்ல ஒரு நாள். என்னடா ம். இந்த 7:30 எல்லா 7:30யும் ஒண்ணா போட்டீங்க அப்படின்னது அவரு காதுல ஒரு மாதிரி கேட்டுட்டு வந்து ஒரு பிரச்சனை பண்ணாரு. ம். மத்தவங்க நீங்க சொல்ற வார்த்தை அவங்க சொல்லல, ம். நீங்க ஏன் அதை வேற மாதிரி சொல்றீங்க அப்படின்னும் போது அவர் ஏத்துக்கல. ரெண்டாவது மூக்க விரிச்சிட்டு வரன்றது திவ்யா சொல்லவே இல்லை, இவரு சொன்ன வார்த்தை தான். ம். அவர் சொன்னது மூக்க தொற்ற போறீங்க அப்படின்னு. சோ ம். அவரோட கோவத்துல அவரோட அந்த பேனிக் மொமெண்ட்ல சில வார்த்தைகளை சொல்லிட்டு நான் சொல்லலன்றாருல. ம். இப்ப அவங்க புரிதலுக்கு அரோரா ஒரு விஷயம் சொன்ன மாதிரி என் புரிதலுக்கு நான் பார்த்த விஷயங்களை நான் சொல்றேன். ஆ. பட் அந்த இடத்துல இல்ல அப்படி இல்ல இப்படி இல்லைன்னா இல்லாம ஆக்செப்ட் பண்றாருல. ஓகே ஏதோ நம்ம பண்ணிருக்கோம், அதனாலதான் இவங்க சொல்றாங்க. ஓகே ம். அது என்ன பண்ணலான்றது நம்ம பார்ப்போம் அப்படின்னு அது ஓகே. பட் விக்ரம்க்கு அந்த அக்செப்டன்ஸே கிடையாது. கடைசி வரைக்கும் உன்னை கேள்வி கேட்டது உனக்கு பிடிக்கல. அப்போ ஆ. திவ்யாவை பேசுற அதிகாரம் உனக்கு கிடையாதுன்றது என்னோட ஒப்பீனியன். அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆமா. அது வந்து இன்னைக்கு விஜய் சேவி உள்ள வரும்போது வினோத் சொல்லியிருந்தாப்ல, நான் வெளியில பயங்கரமா கோவப்படுவேன். பொண்டாட்டி கிட்ட எல்லாம் கோவப்படுவேன். ஆனா இப்ப என்னை கொஞ்சம் மாத்திருக்கு. இப்ப வந்தா யாராச்சும் சண்டை போட்டா வாங்க ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி என்னை சேஞ்ச் பண்ணிருக்கு இந்த வீடு அப்படின்லாம் ஒவ்வொருத்தரும் அந்த வீடு சேஞ்ச் ரொம்ப பண்ணதெல்லாம் சொல்லி. சந்தோஷங்க. இந்த வீடு அருமை. பெத்தவங்களோட அருமை சொல்லிக் கொடுக்கும். ஒய்ஃப், சில்ட்ரன், ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் பயங்கர வார்த்தைகளை விட்டுருப்போம். வீட்டுல இருக்கும்போது கண்டுக்காம மொபைல நோண்டிட்டு இருந்திருப்போம். ம். காலையில போயிட்டு நைட் இஷ்டத்துக்கு வருவோம். அவங்க கிட்ட சரியா பேசியிருக்க கூட மாட்டோம். அப்ப ம். பிரிஞ்சு ஒரு வேற ஒரு ஆளுங்களோட வந்து இருந்து பிளஸ் மைனஸ் அந்த ஒரிஜினல் பாசம் எல்லாம் பார்க்காம இருக்கும்போது அந்த அருமை தெரியும். சோ அது வினோத் கிட்ட அதை ஃபீல் பண்ண நானு. ரொம்ப அதுதான் சொல்றேன். நிறைய பேர் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இந்த ஷோவோட முடிவுல இன்னைக்கு விக்ரம தவிர மத்தவங்களை நான் எப்படி பார்த்தேன்னா, எஸ் நான் மாத்திக்கிறேன். ஓகே நான் இது மாத்திருக்கேன். ஓகே கரெக்ட் தான். அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்தது வந்து நல்லா இருந்தது ஆக்சுவலா. அவருக்கு எங்கேயோ அவருக்கு தான் ஈகோ ஆக்சுவலி விக்ரம்க்கு. ம். இவ்வளவு கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தா என்ன கேட்டுட்டாங்களே. ஆ. நான் அது என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல சொல்லியிருப்பேன். அது ம். வந்து அவங்களுக்கு அது புரிஞ்சுக்க முடியல. தம்பி நீ வந்து யோசிச்ச விஷயம் தவறே கிடையாது. நீ உபயோகப்படுத்தின வார்த்தைகள் தான் தவறுன்றது நம்மளோட கருத்து. ம். சோ அதை ஆமா. அக்செப்ட் பண்ணிக்கிறது உன் இஷ்டம். பண்ணிக்கிட்டா நல்லது. பண்ணிக்காத பட்சத்துக்கு இன்னொருத்தவங்களை குறை சொல்லி நீ அவங்கள பிளேம் பண்ணாதன்றதுதான். ஓகேவா? ஆமா. இன்னொன்னு ஃபர்ஸ்டே ஒண்ணு கேட்டீங்கல்ல, கேம்ஸ் வைக்கிறாங்களா போடியம்ல போதான்ட்டு. இன்னைக்கு ஆமா. போடியம்ல தான் பெட்டி சுத்தி இருக்கு. ஓகே. அந்த ரோலிங் போடியம்ல தான் வந்து 3 லட்சம் ரூபாய் பெட்டி சுத்தி இருக்கு. ம். சோ பாருங்க வியானா எடுத்துட்டு போறாங்களா இல்ல ஆல்ரெடி வியானா வந்து ஒரு சும்மா அந்த செலிப்ரேஷனுக்காக உள்ள போய் அந்த ஆல்ரெடி ம். பெட்டியஸால ஒரு சர்ப்ரைஸா வச்சாங்களான்றது தெரியாது. பட் போடியம்ல தான் வந்து பெட்டி சுத்தி இருக்கு. பார்க்கலாம். இப்ப வரைக்கும் யாரும் தொடல. நாளைக்கு அதிகரிக்கும். நாளைக்கு ஓகே. அதிகரிக்கும். ரைட். சோ அதனால வந்து அடுத்து சுபிக்ஷா எடிக்ஷன்கா வந்து அழுதாப்ல. அதுக்கடுத்து பிக் பாஸ்லாம் ரொம்ப அழகா ட்ரீட் பண்ணி அனுப்பி ஏங்க விட்டாப்ல. பிக் பாஸ் பேஸ் வார்த்தைகள் எல்லாம் வந்து ம். அவுட்ஸ்டாண்டிங். இதுதாங்க மரியாதை. நேத்து பாரு போகும்போது பாத்தீங்களா ஒரு கண்டஸ்டன்ட் வெளியில வரல. ஒரு ஆமாக்கா. அது வந்து ரெக்கார்டு. ஒரு கண்டஸ்டன்ட் கமருதன் காச்சே, வினோத், இந்த ம். பக்கம் திவ்யா. சபரி, இந்த பக்கம் திவ்யா திவ்யா. போனாங்க. ம். பாருக்கு யாருமே வரல. பிக் பாஸ் பேஸ்ல எவ்வளவு பெரிய அவமானம். அப்போ நீ எந்த அளவுக்கு இருந்திருக்க. ஒரு கண்டஸ்டன்ட் கூட உனக்காக வரல. இது பாவம் எல்லாம் பார்க்க கூடாதுங்க. இது பாவம் பாக்குற விஷயமே கிடையாது. நான் மக்களுக்கு அதான் சொல்றேன். பாவம் பார்க்காதீங்க. அவங்களோட தப்ப அவங்க உணரட்டும். நீங்க எல்லாத்துக்கும் பாவம் பாவம்னா அவங்க தப்ப எப்படி உணர முடியும்? என்னங்க? எப்படி சுட்டி இல்ல. காட்ட முடியும் அவங்களுக்கு? ஏன்டா சப்போர்ட் பண்றீங்க? ஏன்டா சப்போர்ட் பண்றீங்க? பிஆர் டீம் அது ஏன்டா வந்து சப்போர்ட் ஃபுல்லா இந்த பிஆர் டீம் பண்ற வேலை. இதுல வேற ஒருத்தர் யாரோ இன்ஸ்டாகிராம்ல இருக்காரு அவரு. அவர் சொல்றாரு, ரெட் கார்ட குடுத்தீங்கல்ல, ஏன் அந்த கேம் நடக்கும் போதே தடுத்துருக்கலாம்ல. பிரதர் நீங்க சொல்லி கொடுக்காதீங்க பிரதர். பிபி டீமுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்ட்டு. அப்படி பார்த்தா சபரியும் வச்சு வீக்கெண்ட்ல கிழிச்சாங்க. கேம் நடக்கும் போது நிறுத்தல. அதாவது இந்த வீட்டோட கேம் கான்செப்ட் என்ன? நீயா இருக்கிறது தான் அந்த கான்செப்ட். ம். ஒரு கேமோ ஒரு பிரச்சனையோ ஒரு சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ற, உன்னோட குணத்துல எப்படி ஹேண்டில் பண்றதுதான் இந்த விஷயம். ம். உன்னோடத அப்படியே போட்டு ஜனங்களுக்கு காட்டுவாங்க. ஜனங்க டிசைட் பண்ணுவாங்க. ஆமா. ஜனங்க டிசைட் பண்ணதான் ரெட் கார்டு. பிபி டீம் டிசைட் பண்ணதான் இந்த ரெட் கார்டு. ம். இப்போ பார்வதி கமருதன் வந்து நீங்க எல்லாமே நிறுத்திட்டீங்கன்னா எப்படி அவங்களோட குணத்தை நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க? இன்னொன்னு
அது வேற மாதிரி இன்னும் லிமிட்டை மீறி போயிருந்தா நீங்க கேட்கவே தேவையில்ல. கேட் எல்லாம் உடச்சுன்னு பிபி டீம் உள்ள போயிடுவாங்க. அந்த மாதிரியும் நடந்திருக்கு அந்த வீட்ல. சில கண்டஸ்டன்ட் நீங்க பாப்பீங்க 24 ஹவர்ஸ் கட் ஆயிடும். 24 ஹவர்ஸ் ஃபுட்டேஜ் கட் ஆயிடும். இல்ல 1 ஹவர் காலத்திலேயே கூட சில ஃபுட்டேஜ் வராது. ஆனா அந்த கண்டஸ்டன்ட் அடுத்த நாள் பார்த்தா உள்ள இருக்க மாட்டாங்க. ரொம்ப கொடூரமான ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது ஜனங்களுக்கு காட்டக்கூடாது. இவங்களை காப்பாற்றவும் செய்யணும். அதே மாதிரி ரூல்ஸோட விதி மீறலும் இவங்க மீறி இருப்பாங்க. இவங்க கேம்லயும் தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லி டீம் உள்ள போய் பண்ண விஷயங்கள் நிறைய இருக்கு. சினாரியோவே தெரியாம இஷ்டத்துக்கு யாரும் பேசாதீங்கன்ற அவ்வளவுதான். என்ன கேட்டா நியாயம். தகாத வார்த்தைகள் கமருதீன் பேசுறதா இருந்தாலும், இந்த பக்கம் பார்வதி தூண்டி விட்டு அந்த டோரை 2 பேரை ஓபன் பண்ணி எட்டி உதைச்சது அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அந்த இடத்துல சாண்ட்ரான் கிடையாது. எந்த அப்பா டக்கர் இருந்தாலுமே நான் அந்த கேள்விதான் கேட்பேன். அது வந்து ப்ரூட்டலா நடந்த ஒரு விஷயம். அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இதுல அன்ஃபேர் என்ன மனசாட்சி இல்லாம அன்ஃபேர் ரெட் கார்டுன்றீங்க. பணத்துக்காக எத்தனை நாள் வேலை செய்வீங்க? எவ்வளவு பிஆர் வேலை இதுக்காக நீங்க பண்ணிட்டே இருப்பீங்க. ஃபேன்ஸே கூட யோசிச்சு பாருங்களேன். நீங்க எல்லாம் ஒண்ணு கேக்குறீங்க, 91 நாள் பாரு இல்லாம இல்ல இருக்கட்டும். சோ அதனால பாரு கொலையே பண்ணி போட்டா கூட ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாமா? கொஞ்சம் சொல்லுங்க. 91 நாள் பாரு இல்லாம இந்த பிக் பாஸ் சீசன் 9 இல்லன்றதுக்காக பாரு என்ன இறங்கி தலைக்குறைவா நடந்தாலும் கொலை பண்ணி போட்டாலும் என்ன காரி துப்புனாலும் ஓகேவா? அப்படிலாம் முடியாது. ஏற்கனவே ஒரு 1.5 மாசம் முன்னாடி ஒரு கும்பல் இவிபி வெளியில போய் பிரச்சனை பண்ணிச்சு தெரியல உங்களுக்கு ரெஜிரா, இந்த ஷோவை க்ளோஸ் பண்ணணும்ட்டு. ஆமா. அப்புறம் இல்லக்கா எனக்கு என்னன்னா இந்த சிலர்லாம் என்கிட்டே சொன்னானுங்க, அவங்க பாருதான் வந்து பாருனாலதான் வியூஸ் அதிகம் அப்படின்னா, ஏன்டா ரோட்ல நாய் கூட அதிகமா இருக்கு, அதுக்காக அதை நேஷனல் அனிமல் அறிவிச்சிட முடியுமா? என்னடா பேசுறீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கெல்லாம். நான் வந்து என்ன கேக்குறேன்னா, பொதுவா நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தவங்களால ஷோ போச்சா ஓகே, அதுக்காக என்ன பண்ணாலும் அப்படியெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியவே முடியாது. நார்மலைஸ் பண்ண முடியாதுலக்கா. எல்லாத்தையும் நார்மலைஸ். அவங்க பேசின வார்த்தை எல்லாம் வந்துக்கா ஒரு என்ன சொல்றது, ஒரு கல்யாணம் ஆன பொண்ணை வந்து நாய், அது வந்து காமத்துல புள்ள, இதெல்லாம் என்ன வார்த்தை இதெல்லாம்? தூண் துப்பிடுவேன். இப்ப நான் விஜய் சேதுபதி கிட்டதான் நானும் கேக்குறேன், உங்க பார்வதி கமருதீனுக்கு தெரியாதா நீங்க பண்ற அசிங்கம் எல்லாம் ஆல்ரெடி பப்ளிக் பாத்துட்டு இருக்கு அப்படின்ட்டு? அப்படியே சாண்ட்ரா கேட்டா அதுக்கு நீங்க என்னென்ன பேசுவீங்க, என்னென்ன பண்ணுவீங்க? அப்ப ஏன் போய் சாண்ட்ரா கிட்ட புலம்புனடி நீனு? கமருதீனை பத்தி எதுக்கடி புலம்புற? கமருதீனை ஃபுல்லா ட்ரிகர் பண்ணதே பார்வதி தான். கமருதீன் இவ்வளவு தூரம் ஆளானதுக்கு காரணமே பார்வதி தான். பேசி 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 ஃபுல்லா ட்ரிகர். அந்த ஆளுக்கு ஒரு அறிவு கிடையாது. ஒரு என்ன ஏம்காக பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தாரு, என்ன பண்ணிருக்காரு? இப்போ அசிங்கமா ரெட் கார்டை வாங்கி இப்ப நிறைய மீம்ஸ்ல வேற வருது பாருங்க. மகாநதி சீரியல்ல இவர் துபாய் போயிட்டதோ மலேசியா போயிட்டதாவோ சொல்லிட்டுதான் வந்திருக்காரு. மக்களுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு தான் அந்த சீரியல் மூலியமா கன்வே பண்ணிட்டு பிக் பாஸ்க்கு வந்திருக்காரு. இப்போ அந்த வாய்ப்பும் போயிடுச்சுன்றாங்க. ஆமா, அது சீரியல் விட்டு தூக்கிட்டாங்கங்கறாங்களே, அது உண்மையா? ஆமா, தெரியல எனக்கு, இது ப்ராமிஸா தெரியல. அப்படி தூக்கிட்டாங்கன்னா கூட இது யார் கையில யாருக்கு எடுத்துக்கிட்டா? பாரு வந்தா மறுபடியும் உனக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி சீரியல் பண்ண போறா, உனக்கு ஹீரோவா போட்டு கிடையாது. நீ உழைச்சாதான் உனக்கு சோறு, உனக்கு மரியாதை. என்ன கேட்டா அந்த பொண்ணுக்கெல்லாம் நல்லா சொத்து பத்து பணம் கிணம் நல்லாவே இருக்கு. கமருதீனுக்கு என்ன கதி? இன்னொன்னு, வெறும் பாருவியே நம்ம குறை சொல்ல முடியாது. கமருதீனுக்கு எங்க புத்தி போச்சு? 32 வயசுன்றாருல. எங்க அறிவுன்னு ஒண்ணு இருக்காது. ஒரு பொண்ணு என்ன சொன்னாலுமே உனக்கு குறைவு கிடையாது. நீயே முதல்ல பெண்கள் கிட்ட இவ்வளவு தலைக்குறைவா நடந்துக்கிற. இது உன்னோட அக்காவோட இமேஜ், உங்க அம்மா அப்பாவோட இமேஜ் நீ ஃபுல்லா டேமேஜ் பண்ணி வச்சிருக்க. நீ இவரு கேட்பார்ல, அவனை வாட் brought up is this? துஷாரை பார்த்து கேக்குறது, அவங்கள பார்த்து கேக்குறது, வாட் brought up is this? என்ன வளர்ப்பு இது அப்படின்னு கேக்குறியே. உன் வளர்ப்பு இப்ப எல்லாரும் காரி துப்ப மாட்டாங்க? அன்னைக்கு கூட அவங்க அக்கா சொன்னாங்க தலை நிமிந்து நடக்கணும் அப்படின்ட்டு. நீ என்ன பண்ணி வச்சிருக்க? மொத்தத்துக்கு மொத்தம் நார் அடிச்சிருக்க. நேத்து அவர் கேட்டிருக்காரு, உங்க அக்கா உங்களை பாராட்டுவாங்களா, செருப்பு பிஞ்சிரும் சொன்னதுக்கு வரவேற்பாங்களா அப்படின்னு கேட்டாரு. கமருதீன் மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுப்பாரு? அவங்க அக்காக்கு இது எவ்வளவு பெரிய அசிங்கம் சொல்லுங்க. ஆமா, 2 பேர் மேலயும் என்ன கேட்டா கமருதீன் பார்வதி 2 பேர் மேலயும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, ஈக்குவல் தப்பு இருக்கு. இவ்வளவு பெரிய பப்ளிக் ஷோல இன்னும் என்ன நாட்டுரியம் பண்ணுவீங்க? இன்னும் என்ன நாட்டுரியம் பண்ணீங்க? ஒரு நல்ல காரியம் சொல்லுங்க. பாரு பண்ணது என்ன ஒரு நல்ல காரியம் சொல்லுங்க. அந்த வீட்டுல எப்ப பார்த்தாலும் பார்வதியை பத்தி பேசும்போது விமர்சனங்கள், பிரச்சனை மட்டும்தான் நம்ம இது வரைக்கும் பேசியிருக்கோம். லபலபன் கத்துறது மட்டும்தாங்க. லபலபன் கத்துறது, இருக்கிற வீடோட நிம்மதியை கெடுக்கிறது, டாஸ்க கெடுக்கிறது, வேலை செய்யறதுக்கு சோம்பேறித்தனம், ஒரு வாட்டி கொளுத்தி போடுறது, பின்னாடி போய் பொறணி பேசுறது. அப்புறம் கமருதீன் காதல் கதை, பேட் டச்னு மண்ணாங்கட்டி, அரோரா ஃபீலிங்ஸ்ல விளையாடுறா, கமருதீன் ஃபீலிங்ஸ்ல விளையாடுறான். அப்புறம் கமருதீன் கூடயே கூட்டு சேர்ந்துட்டு ஒரு பொம்பளை எட்டி உதைக்கிறது, ஆபாசமான கேள்விகளை கேட்கறது. ஒரு நல்லது சொல்லுங்க.
எதுவுமே நல்லது கிடையாது. 91 டேஸ் பாருவால தான் கேம் ஷோ ஓடுச்சுன்றதுக்காக பாரு என்ன பண்ணாலும் பார்த்துட்டு இருக்க முடியுமானா முடியவே முடியாது. கமருதீன் அதே மாதிரி 91 நாள் வந்து ரேட்டிங் கொடுத்தாருன்றதுக்காக கமருதீன் எது பண்ணாலும் பார்த்துட்டு இருக்க முடியுமானா முடியாது. எப்போ ஆதிரை, திவ்யா, அரோரான்னு அசிங்கமா பேசும்போது அப்பவே எலிமினேட் பண்ணி வெளியில அமைச்சிருக்கணும் கமருதீனை. ஆமா ஆமா, முதல்ல இவ்வளவு தூரம் இழுத்துட்டு வந்ததே தப்புங்கிறேன் நான். சோ தவறு தாங்க. இந்த பிஆர் டீம் என்ன வேணா பண்ணிட்டு போட்டு எத்தனை நாள் பண்ணுவீங்க? எத்தனை நாள் பண்ண முடியும்? ஆல்ரெடி இன்னைக்கு ஒரு நாள் பேசுவாங்களா பார்வை பத்தி, நாளைக்கு மேக்சிமம், அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. இல்ல எனக்கு வேற ஏதாவது என்ன பண்ணி அடுத்தது பொழப்ப தேடி சம்பாதிக்கிறது, எப்படி வாழ்க்கைய வாழ்றதுன்றது யோசிச்சுட்டு புத்திசாலித்தமா வேலை செய்யுங்க. இந்த மாதிரி முட்டாள் வேலையெல்லாம் பண்ணிட்டு வரீங்க. ஐயா பிஆர் டீம் உங்களுக்கு பேமெண்ட் வருமாங்கிறதே டவுட் தாயா? அவங்களுக்கே பேமெண்ட் வராது போல. அவங்களுக்கே டவுட் இல்ல பிஆர் டீமுக்கு வேற. ஆனா பார்வதி கோடீஸ்வரங்க, அவங்க ஏதாவது பண்ணி கொடுத்துருவாங்க. கமருதீன் தான் பாவம். பொத்தின்ராஜ் கொடுப்பார் போல இருக்குது. அவர் சொத்தை வித்து அவர் கொடுப்பார் போல இருக்கு. ஏன்னா போய் மொத்தமா ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு வந்தார்ல, அதனால அவர் கொடுப்பாரு. இன்ஸ்டாகிராம்ல பொத்தின்ராஜை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. போய் உட்காந்து பாருவ கூட நம்பிடு, அரோராவை நம்பாத, அத்த பாரு கூட சேர்ந்து நல்லா வச்சு வண்டியில நல்லா கும்மி அடிச்சு வாயில அசிங்கமா வருது. சரி ஓகே விடுங்க. நம்ம வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து சுபிக்ஷாக்காக நான் அந்த பொண்ணை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிக் பாஸா இருக்கட்டும், விஜய் சேதுபதியா இருக்கட்டும், அங்க இருந்த மக்களா இருக்கட்டும், அந்த பொண்ணுக்கு பயங்கரமான ஒரு மரியாதை. ஷி இஸ் த மோஸ்ட் டிசர்விங் கண்டஸ்டன்ட் நான் சொல்லுவேன். அண்டர் ரேட்டட் கண்டஸ்டன்ட் கூட சொல்லுவேன். அரோரா யூனிவர்ஸ் ஒரு விஷயத்த கொடுத்துருக்கு. இனிமே இதை காப்பாத்திக்கிட்டு அப்படியே இந்த ஒரு பேட் வைப் இல்லாம குட் வைப்ல இனிமே அஜாகிரதையான விஷயங்கள் பண்ணாம ஜாகிரதையான விஷயங்கள் பண்ணி முன்னோக்கி போய் லைஃப்ல ஜெயிக்கணும். அண்ட் சபரி, இனிமே சபரிய ஃபேக் அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க. இப்போ நான் ஏன் 2-3 நாளா இந்த வார்த்தையை சொல்றேன்னா, சபரி ஃபேக் இல்லைன்னு எனக்கு 100% தோணுது. உங்க இஷ்டம், உங்களுக்கு தோன்றது எனக்கு சொல்லுங்க. ஆனா என்னோட ஒப்பீனியன் தான், சபரி ஃபேக் கிடையாது. அண்ட் வினோத்துமே இந்த வீட்டுல எவ்வளவோ தவறுகள் என்னென்னமோ நடந்திருக்கு, அவரும் தவறு பண்ணியிருக்காரு, நான் இல்ல சொல்ல. ஆனா பக்கா டைட்டில் ஜெயிக்கிற ஒரு கண்டஸ்டன்ட். அதே மாதிரி திவ்யாவும் சரி. திவ்யாலாம் நேற்று வண்டியில அந்த சுபிக்ஷா அரோராக்காக நின்ன பாயிண்ட் எல்லாம் வேற லெவல். பார்வதியை கேள்வி கேட்டது, கமருதனை கேள்வி கேட்டதுல ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுவா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், எல்லாருமே. சாண்ட்ரா ஒண்ணுதான் இது எனக்கு இந்த கணக்குல வந்து அவங்கள இமேஜினே பண்ண முடியல. அந்த இடத்துல நான் வந்து கனியை யோசிச்சேன். ஓகே ஃபைன், ஹேப்பன் இஸ் ஹேப்பன். ஓகே பார்க்கலாம் மக்களே. இந்த 3 லட்சம் ரூபாய் இது யாரும் தொடல. அடுத்து ஒரு எலிமினேட் ஆன கண்டஸ்டன்ட் உள்ள போறாங்க. இன்னைக்கு விஹானா போயிருக்காங்க, நாளைக்கு பிரவீன்ராஜ் போறாரு, நாளைக்கு இன்னொருத்தர் கூட போலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்ல மேபி அவரை கூட இருக்கலாம். சோ இதுக்கு அடுத்தது வேற மாதிரி செலிப்ரேஷன், பணப்பெட்டி, அடுத்தது டாப் 5 யாரு, வின்னர் யாருன்றதுதான் இன்னும் 2 வீக்ஸ்ல பிக் பாஸ் முடிய போகுது. ஆமா, இந்த 2 வாரத்துல பிக் பாஸ் முடிய போகுதுங்கிறதா பாப்போம் மக்களே. என்ன வருது, யாரு பணப்பெட்டி எடுக்க போறா, யாரு எவிக்ட் ஆக போறா, அடுத்து யாரு டைட்டில் அடிக்க போறா, யாரு ரன்னர் ஆக போறாங்கிறத பொறுத்திருந்து நான் 2 வாரத்துல பாத்துடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா 2 வாரத்துல என்ன முடிய போகுதுன்னு நினைக்கும் போதுதான் அதான் வேதனையா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க அப்படிங்கிறதா, ஏன்னா 100 நாள் அப்படியே இருந்து போயிட்டோம்ல அப்படிங்கிறதா. ஓகேக்கா, கமெண்ட் போலாமா? எஸ் போலாம், ரெடி. ஓகே ப்ரொடியூசர் தட்சராஜ், விக்ரம் அக்யூஸ்ட் திவ்யா லைக் ஃப்ராட், விஜய் சேவி அதை கேட்டு விட்டார், வார்னிங் கூட பண்ணல. என்னக்கா சொல்றீங்க? அவர் நல்லாவே கேட்டுட்டாருங்க. இதுக்கு மேல என்னங்க வார்னிங் பண்றது? ஏங்க அவர் ஃபர்ஸ்ட் கேட்டாரு, உன்னோட தப்பு அது, அவர் நீ பண்ணது தப்புதான், அந்த ஃப்ரேமிங் பண்றது, லேபிள் பண்றது நல்லாதான் கேட்டார். இதுக்கு மேல அது எனக்கு தெரிஞ்சு அது எப்படி அட்ரஸ் பண்ணணும்னு தெரியல. அது தவறுதான். அது நல்லாவே சுட்டி காமிச்சிட்டாரு. அந்த சுட்டி காமிச்சது பிடிக்காம தான் விக்ரம் அவ்வளோ புலம்புனது. அந்த புலம்புறதையும் பார்த்தோம். கடைசி வரைக்கும் விக்ரம் அக்செப்டே பண்ணல இல்ல. ஸோ விக்ரம்க்கு நல்லா தெரிஞ்சிச்சு அவர் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் வந்து ஒரு தகாத வார்த்தைகள், அது எடுத்துக்க முடியாது அப்படின்றது தான் வந்து அந்த இடத்துல நிரூபணம் ஆயிருக்கு. ஸோ என்ன கேட்டா நல்லாதான் கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ என்ன கேட்டதே ஹாப்பி. அதை மறந்துட்டு இருப்பாங்களோ இந்த பாரு கமருதீன் விஷயத்துல நினைச்சேன். பட் கேள்வி கேட்டு ஏதோ ஒரு வகையா பண்ணது தப்புன்னு சுட்டி காமிச்சதே ஹாப்பின்னு தான் நினைக்கிறேன். அடுத்த நெக்ஸ்ட் Priscilla Angelin. Wow, loud Big Boss speech for Subi. She left in happy tears, but I really wanted money box to go to Subi, but Sandra planned to take it as a Prajin gave a hint in his family task. Hope Subi succeed in life. என்னக்கா சொல்றீங்க? எஸ், எனக்குமே இன்னைக்கு சாண்ட்ரா எலிமினேட் ஆகி சுபி இருந்து, பட் சுபி பணப்பெட்டியை தூக்கி இருப்பாங்களான்னா மாட்டாங்க. ஏன் அது எனக்கு இன்னைக்கு யோசிச்சுது அந்த தோணல். ஏன்னா சுபியோட டார்கெட் டைட்டிலுக்கு. சோ சுபி என்ன நினைக்கும், மக்கள் என்ன இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வரீங்கன்னா அந்த டைட்டில்ன்றது ஒண்ணு இருக்கும்ல. சோ சுபி எடுத்திருக்க மாட்டாங்க. பட் எடுத்தா நல்லதுதான். அவங்களும் ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்தானே வந்திருக்காங்க.
ஸோ அவங்க மக்கள், அவங்க குடும்பத்துக்கு அவங்க தம்பியை கரை சேர்க்கணும் பண்ணணுன்றதெல்லாம் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதா வினோத் விக்ரம்லாம் இன்னைக்கு பேசுறது பார்க்க முடிஞ்சது. ஸோ பணம் கண்டிப்பா யூஸ் ஆயிருக்கும். பட் என்ன கேட்டா சுபி தொற்றுக்க மாட்டாங்க, பணப்பெட்டியை தொற்றுக்க மாட்டாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றேன், தொற்றுக்க மாட்டாங்க. அதனால வேற வழி இல்ல. சாண்ட்ரா அஃபீஷ்மா வந்து எனக்கு வந்து ஃபைனான்ஷியலா நாங்க ரொம்ப டவுன்ல இருக்கோன்றாங்க. கடவுள் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. இஷ்டம் இருந்தா அந்த பணம் பெட்டி தூக்கட்டும், இல்லைன்னா ஒன்றும் இல்லாம வார காசுக்கு வேலை செஞ்ச மாதிரி எலிமினேட் ஆகி போயிடுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மா சாண்ட்ராவை தூக்கிடுவாங்க. நெக்ஸ்ட் ஜி மை ஸ்டாக்ஸ் F9Y பார்வதி நிறைய ஸ்டோரிஸ்ல ஷேர் பண்ணாங்க. அவங்க அக்கௌண்ட்ல அவங்களுக்கு ஃபேவரபிள் வீடியோ, அந்த வீடியோல ஷேர் பண்ணவங்க அக்கௌண்ட் பார்த்தா ஒரிஜினல் அக்கௌண்ட் இல்ல, எல்லாம் PR டீம் அக்கௌண்ட். தற்குறி பார்வதி. புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆமா, ஏன்னா அவங்க சும்மா வீட்டுக்குள்ளேயே செஞ்ச தப்ப ஒத்துக்காத ஒரு ஆளு, வெளியில போனா மட்டும் மேடம் அப்படியே கிழிச்சிருவாங்க, சொல்றதெல்லாம் கேட்டுருவாங்க. இன்னைக்கு வேற அரோராக்கு இந்த டிக்கெட் ஃபினாலே குடுக்கறது இது பண்றதெல்லாம் அப்படியே உட்காந்து இல்ல. அந்த நீங்க பாத்திருக்கீங்களா பார்வதி அரோராவை கேவலமா எப்படி பாப்பாங்க தெரியுமா? நீலாம்பரி நான் நேத்தே சொன்ன நிலாம்பரி அந்த ரம்யா கிருஷ்ணோட சேர்க்காதீங்கன்ட்டு. அந்த மாதிரி ஒரு மாதிரி கேவலமா இப்படி பார்த்து வைத்தறிச்சில்ல புழுங்கி, அதுதான் ஓவரா இன்னொருத்தவங்களை மட்டம் தட்டி அடிச்சு வரணும்னு நினைக்க கூடாது. நீங்க இன்னொருத்தவங்களுக்கு கர்மான்னு நீங்க வச்சதா கர்மா ஆப் அப்படியே பாஸ்டா ஜெட் ஸ்பீட்ல வந்து அடிச்சு டபால் தூக்குச்சு ரெண்டு பேரையுமே. பண்ணக்கூடாது. அது இந்த மைனா படத்துல ஒரு பொம்பளை வரும் தெரியுமா, எப்ப வருவீங்க. அவங்க அண்ணனுங்களை வச்சு அந்த அவங்க பேர் என்ன, ஹீரோயின் பேர் என்ன, அமலா போல போட்டு என்ன அடிச்சு சாவடிப்பா. ஐயோ எனக்கு ஆக்சுவலா தப்பு இந்த மாதிரிலாம் இமேஜின் பண்றது. பட் இவங்க பண்றது நம்ம அப்படிதான் இமேஜின் பண்ண வைக்கிறது, ஒண்ணும் பண்ண முடியாது. சரி நான் என்ன சொல்றேன்னா, அவங்க மன திருப்திக்கு போட்டோம். அந்த PR டீமும் பார்வதி என்ன பண்றது, போட்டோம். இன்னும் 2 நாள் போடுவாங்க. பேமெண்ட் பாக்கி இருந்திருக்கும், அந்த பாக்கி பேமெண்ட்டுக்கு இந்த 4 ஸ்டோரி போட்டு விடுங்க தலைவின்னு இருப்பாங்க. வேற பயங்கர புத்திசாலி, வக்கீல் ஃபேமிலி வேற நிறைய ஐடியா கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ போடு, அந்த வீடியோ போடு, அதை போடு, எல்லாம் போடு, ஒண்ணும் நடக்காது. எனக்கு இல்லக்கா பாருங்க, இல்ல வந்துட்டு மிச்சம் இருக்கிற என்ன நான் தான் பாதியிலே வந்துட்டேன்ல, அந்த 15,000 ரூபாய் கொடு. இல்ல தலைவி 15,000 செலவா போச்சு, இந்த 4 ஸ்டோரி போடுங்க, 15,000 கழிச்சுக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. அதனால அதுல ஸ்டோரி போட்டு விட்டுருப்பாங்க. ஏதாவது பண்ணிட்டு போட்டோங்க, எலிமினேட் ஆயாச்சு இல்ல, சந்தோஷத்துக்கு ஏதாவது பண்ணிட்டு போட்டோம். நெக்ஸ்ட் ஜி நன்றி வணக்கம். ஓகேக்கா, சோ இன்னைக்கு ஷோ முடிஞ்சு, நாளைல இருந்து ஒரே பணப்பெட்டி ஷோ தான். அதனால வந்து காசு மணி பணம் துட்டு அதனால வந்துருங்க. காசு பணம் துட்டு மணி யாரு எடுக்கிறாங்களா இல்ல எலிமினேட் ஆகுறாங்களா, அடுத்தது டாப் 5 யாரு அப்படின்றது. டாப் 5ல ஆல்ரெடி ஒருத்தவங்க குத்துக்கல் மாதிரி உட்காந்துட்டாங்க அரோரா. மீதி 4 பேர் யாருன்றதை பார்ப்போம். ஆமா, சோ அதனால இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. நம்ம ஃபேமிலி அப்படியே தொடர்ந்து அப்படியே டைப்பா வச்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இது மட்டும் கிடையாது, பிக் பாஸ் மட்டும் கிடையாது, அதை தாண்டி நிறைய ஷோ இருக்கும். ஓகேங்களா? அதுவும் இல்லாம நடுல பொங்கல்லாம் வருது, அக்கா கொஞ்சம் பார்த்து பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே அக்கா, கிறிஸ்மஸ் நியூ இயர்ல முடிஞ்சிருச்சு, மரியாதை பொங்கலுக்கு வந்துருங்க. ஓகேக்கா, சோ மக்களே தொடர்ந்து நம்ம ஃபேமிலியில இணைஞ்சே இருங்க. அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நானும் அவியக்காவும் தொடர்ந்து உங்ககிட்ட இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த ஷோ மட்டும் கிடையாது, எல்லா ஷோல இன்டராக்ட் பண்ணிட்டு இருப்போம். ஓகே மக்களே, சோ இன்னைக்கு ஷோ இதோட முடியுது. நாளைக்கு நானும் அக்காவும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபியக்கா அண்ட் ரெஜிரா தேம்பாவுங்க. ஓகே, டாடா, பை பை, குட் நைட். வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில்.